ஹலோ காய்ஸ், இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ ஆன் மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை ஐ ஸ்டார்டட் திஸ் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி என்னோடய vlog என்னென்னா, ஒரு டே இன் மை லைஃப் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய வீக்கெண்ட் எப்படி போச்சு, ப்ளஸ் என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஷாம்பூஸ் கூட நான் ஒரு சீரம் யூஸ் பண்ணேன். அது நைட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இந்த விஷ்கேரோட ஷாம்பூ என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி அவள் எனக்கு சஜஸ்ட் பண்ணால், லைக் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வாஷ். ஸோ நான் இப்போயே ரிவ்யூ தர முடியாது. ஒரு 2 to 3 வாஷ் கழித்து நான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தரேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ண ஹெல்ப் பண்ணேன். பிகாஸ் எப்படியும் வீக் ஆஃப்னால அவங்க, நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற, இன்றைக்கி லீவ் தானே, அம்மாவுக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரி, எதுக்கு நம்மளே போய் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஹெல்ப் பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம சமைக்கலாமேன்னு ஒரு ஐடியாவில் போனேன். பட் ஸ்டார்டிங்கே சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட் எங்கள் அம்மா கொஞ்சம் சைடில் ஹெல்ப் பண்ணாங்க. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி சிக்கனில் ஆட் பண்ணிட்டாங்க பிரியாணியில். அந்த வீடியோ கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, கறி லீவ்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதில் சாட்டே பண்ணேன். ஆக்சுவலி இந்த வீடியோட பேக்ரவுண்டில் எங்கள் அம்மா செம்ம திட்டிகிட்டு இருந்தாங்க. உனக்கு அதை போட தெரியல, இதை போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் நடக்கிறது தான். ஏன்னா எல்லார் அம்மாவும் திட்டாமல் சமையல் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அப்படி திட்டி சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கும் ஞாபகம் வரும், ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெலாம் இந்த ஐடி ஃபீல்ட் கேர்ள்ஸ் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்டோரிஸ் நானும் தெரிஞ்சுப்பேன். பிகாஸ் இதெல்லாம் எனக்கு ஏன் இப்போ அந்த அளவுக்கு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா, ஏன்னா 6 மாதம் ஒரு பிஜியில் நொந்து போயிட்டேன். பிஜி சாப்பாடு கேவலமாக இருக்கும். பட் எங்கள் பிஜியில் என்ன ஒரு பெஸ்ட் இதுனால், எங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சு. பட் எங்களுக்கு சமைக்க ஒழுங்காக தெரியல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அந்த அளவு தெரியாமல் நாங்களே எங்கள் இஷ்டத்துக்கு சமைப்போம். அதோட இதெல்லாம் கேவலமாக இருக்கும் சாப்பாடு. பட் வேறு வழி இல்லை, வாங்கிட்டோமே சமைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலாவில் சீரக சம்பா அரிசியை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ண வேண்டிதான். தென் நம்மளோட பிரியாணி ரெடி. கடகடன்னு ஓடி போயிட்டு நான் தான் அந்த லிட்டு ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஓப்பன் பண்ணேன். அப்பா, வேறு லெவல் ஸ்மெல் ஆக்சுவலி. பிகாஸ் பிரியாணியை நம்மளை ஓப்பன் பண்ணோடனே நம்ம வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வரும். ஸோ போய் ஓப்பன் பண்ணி எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்துச்சு. அதனாலேயே என்னமோ மறந்துட்டேன், மேலே கீ ஆட் பண்ணணும். கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் மறந்துட்டேன் அவசரத்தில். சரின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு போய் வச்சு நல்லா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பிரியாணி இருந்தால் அதில் இருக்க பீஸ்லாம் விட்டுட்டு வெறும் அந்த ரைஸ் சாப்பிட்றது. எனக்கு மட்டும் இருக்கா, இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு அந்த பீஸ் பிடிக்காது. வெறும் பிரியாணி ப்ளஸ் ரைத்தா, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸோடு வச்சு சாப்பிடுவேன். அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப ஹோல்சமான ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, பிரியாணி எடுத்துகிட்டு போயிட்டு டிவி முன்னாடி உட்காந்து நல்லா டிவியை பார்த்துட்டே பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி ப்ளஸ் அதில் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் அதில் வச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி ஃபீலு. ஆக்சுவலி இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் என்னடா காம்பினேஷன் இது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் இந்த பழக்கம் எனக்கு எங்கே வந்துச்சுன்னா, இந்த காலேஜில். பிகாஸ் என் காலேஜில் எப்போவுமே எது இருந்தாலும் பொட்டேட்டோ சிப்ஸை இருக்கும். நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் எனக்குமே பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போக போக என்னமோ அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ காலேஜ் முடிஞ்சும் வீட்டில் இருக்கும்போது எப்போல்லாம் பிரியாணி செய்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த பொட்டேட்டோ சிப்ஸை வாங்கிட்டு சாப்பிடுவேன். பிரியாணி காலியானாலும் பொட்டேட்டோ சிப்ஸை நான் தயிரில் டிப் பண்ணி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனோடனே எங்கள் அம்மா நல்லா சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, டீ எடுத்துகிட்டு வெளியில் சில்லுன்னு கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக டீ குடித்தேன். டீ குடிச்சிட்டே யோசிச்சுட்டு இருந்தேன், லைக் என்ன பண்ணலாம், வேறு என்னென்ன ஒர்க்ஸ் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
தென் டீ குடிச்சு முடிச்சுட்டு நானும் எங்கள் அம்மாவும் வந்து ஷாப்பிங் போனோம் ஜூடியோவுக்கு. அங்கே போய் வேறு ஏதாச்சும் நல்ல வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் பார்க்கலான்னு போனேன். பட் வந்து எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஒரு 3 செட் ஆஃப் நைட் ட்ரெஸ் வந்து எடுத்தேன். ஆக்சுவலி இப்போ ஜூடியோவில் நைட் ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. நியர்பையாக ஜூடியோ இருந்துச்சுன்னா மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு 3 வீக்ஸாக வந்து இந்த விஷ்கேரோட சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் நல்ல ஹேர் க்ரோத் வந்து பார்க்க முடியுது. ஒரு 3 வீக்ஸாக யூஸ் பண்ணதுனால அந்த பேபி ஹேர்லாம் வந்து எனக்கு இப்போ தான் வருது. ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் நான் யூஸ் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் விசிபிளாக என்னோடய ஹேரில் வந்து சேஞ்சஸ் பார்க்க முடியும். லைக் எப்பயுமே வந்து நைட் 7 அந்த மாதிரி டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒழுங்காகவே யூஸ் பண்ணல. லைக் 2 டேஸ் போடுவேன், அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக மறந்துடுவேன் அதை பற்றி. அதோட நெக்ஸ்ட் வீக் தான் ஞாபகம் வரும். இது கண்டினியூஸாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஹேர் க்ரோத் பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா லைக் நைட் 7க்கு வந்து அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இந்தமாதிரி ஹேர் சீரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் ஃபுல்லாக வந்து அந்த அலாரம் வந்து எனக்கு ஹேர் சீரம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வீக் நானே வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இது ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு ஒரு 3 வீக்ஸ்க்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் தான் அதோட விசிபிள் சேஞ்சஸை வந்து பார்க்க முடியும். ஸோ நான் இப்போதைக்கு 3 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுலேயே வந்து பேபி ஹேர்லாம் பார்க்க முடியுது. மேபி இன்னும் 1 மந்த் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா நான் இப்போ தான் அதோட ஷாம்பூவும் யூஸ் பண்ணுறேன். அதோட ரிவ்யூவும் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த சீரமை வந்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து பிளட் நல்லா சர்க்குலேட் ஆகும். அப்புறம் நம்ம வெறும் சீரம்ஸ், அதுக்கப்புறம் ஷாம்பூஸ், கண்டிஷ்னர் போட்டால் மட்டும் நம்ம ஹேர் க்ரோத் வந்து பார்க்க முடியாது. அது கூட நல்லா இன்டேக்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி 2 or 3 டைம்ஸ் வந்து ஆம்லா ஜூஸ் மாதிரி எடுத்துப்பேன். ஒரு ஆம்லா, அதுக்கப்புறம் வந்து சின்னோண்டு பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஜூஸாக வந்து மார்னிங் குடிச்சிடுவேன். ஸோ அவள் தான் நைட் ஆகிடுச்சு, டின்னர் டைம். இன்றைக்கி என்னென்னா வந்து தோசை, அதுக்கப்புறம் இட்லி, அது கூட மட்டன் குழம்பு. அது என்னமோ தெரியல, எங்கள் அம்மா ஊற்றுற தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். நான் ஊற்றினா மட்டும் அது கொஞ்சம் குண்டாக வரும். எல்லார் வீட்லேயும் இப்படியான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவள் தான் நம்மளோட ரோஸ்டான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த தோசையை அப்படியே மடித்து பிளேட்டில் வச்சு சூடாக மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு ப்ளஸ் செம்ம ஃபீலுமே. நல்லா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என் ஆஃபீஸில் கொடுத்த கோர்ஸை நான் வந்து கம்ப்ளீட்டே பண்ணல. நைட்டு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் செம்ம திட்டு, உனக்கு எல்லாமே நைட்டில் தான் ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, நம்ம பிரெயின் காலிலலாம் யோசிக்க மாட்டேங்குது, நைட்டில் தான் அவ்வளோ யோசிக்குது. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் தான் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தென் டெய்லி நைட் வந்து நான் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ப்ரமோஷனல் கிடையாது. பிகாஸ் நான் வந்து 1 இயராக யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ராடக்டை. ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தருது. மினிமலிஸ்ட்டோட நயாசினமைட் 10% ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் என்னோடய டேனுக்குமே. பிகாஸ் இது வந்து நல்ல பிரைட்னஸ் தருது நம்ம ஃபேஸ்க்கு. இது எல்லாமே ஃபேட் ஆகவும் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆன, லைக் எப்படி உன்னோட ஆக்னி மார்க்ஸ்லாம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருக்குமே நான் இதை சொன்னேன். நீங்களுமே ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நல்ல ரிசல்ட்ஸ் தருது. பட் இது மட்டுமே வந்து ஹெல்ப் பண்ணாது, நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கணும். ஏதாச்சும் ஃப்ரூட் ஜூஸோ வெஜிடபிள் ஜூஸோ நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸோ எடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 இயராக வந்து இந்த ஏபிசி ஜூஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து குடிச்சிட்ருக்கேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அப்படி இல்லைனா வந்து ஆம்லா, பீட்ரூட், கேரட் எப்படியாச்சும் ஒரு வகையில் வந்து ஆம்லாவை வந்து என்னோடய டயட்டில் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். நம்ம ஹேருக்கும் சரி, நம்மளோட உடம்புக்கும் சரி, தென் நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எப்படியாச்சும் உங்களோட டயட்லேயும் இதை ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அவள் தான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் என்ன கண்டென்ட் போடலான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until then, bye.